எங்கடா? இந்த பக்கம் தான் எங்கேயோ காட்டினா. அண்ணே, இந்த பாத்தீங்களா உங்க பேர் போட்டிருக்கு? எதுடா? இதாண்ட உங்க பேரு. பாரதேசி. எனக்கு தெரியாதடா. டேய், எதுக்குடா என் பேரை பேப்பர்ல போட்டிருக்கான்? அண்ணே, படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் போய் சவரக்கட்ட சுடலை கிட்ட இதை சொன்னேன். அவன் தான் பேப்பர்காரன்ட்ட சொல்லி இதை போட சொல்லிப்பான் போல இருக்கு. ஓஹோ. ஜமீன்தார் வர்றார், ஜமீன்தார் வர்றார், ஜமீன்தார் வர்றார். ஆமா, முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன? பேரு என்னன்னு கேளுங்க, அப்புறமா என்ன படிச்சிருக்கிறான்னு கேளுங்க. இது எனக்கு தெரியாதா? அது டேய், உட்கார்றா. இங்க வாங்குங்க. உன் பேர் என்ன? ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வா. ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வாங்க. டேய், இங்க வா. ஆமா, இவன் என்னடா சொல்றான்? இவன் இங்கிலீஷ்காரனாட்ட இருக்கு. இவனை தள்ளி நிப்பாட்டுங்க. ஓ, ஏய், நீ அந்த பக்கமா போய் நில்லு. உன் பேர் என்ன? நாச்சிமுத்து. என்ன படிச்சிருக்க? BA. இங்க வா. BA படிப்பு கம்மி. இவனை ஓரமா நிப்பாட்டுங்க. நீ அந்த பக்கம் போய் நில்லு. இங்க வா. என்ன படிச்சிருக்க? MA. MA 2. இங்க வாடா. இவனுக்கு படிப்பு கம்மி தானே? ஆமாங்க அண்ணே, சரியா சொல்லிட்டீங்க. நீ அந்த பக்கமா போய் நில்லு. ஏய், நீ வா. உன் பேர் என்ன? காத்தவராயன். அண்ணே, அண்ணே. என்னடா? இவரை வேலை சேர்த்துக்கலாம்ண்ணே. எதுக்குடா? இவர் பேரும் நம்ம குலதெய்வத்து பேரும் ஒண்ணா இருக்குண்ணே. ஏண்டா, என்ன என்ன திருவாத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது. படிச்சவங்க பேசிக்கிட்டு இருக்கும் குறுக்க பேசுன கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். பாரதேசி, உட்காரா. ஏண்டா, எங்கடா அவன்? அவன் அப்பவே போயிட்டானே. ஆமா, அவனை வேலை சேர்த்துக்கிற போறான். ஏய், நீ வா. உன் பேர் என்ன? வரதராஜன். என்ன படிச்சிருக்க? MSc. டே, MSc என்னடா? நான் அப்புறமா சொல்றேன், நீங்க அவனையே கேளுங்க. MSc என்ன? மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். டே, என்னடா பாஸ்ட் ஆஃப் லைசன்ஸ்ங்கறான்? அண்ணே, பேச்ச மாத்திரம் நீங்க ஏமாந்துறாதீங்க. முதல்ல 11வது படிச்சிருக்கானான்னு கேளுங்க. 11வது படிச்சிருக்கியா? என்ன சார், 11வது படிக்காம எப்படி? கூட கூட பேசாத. 11வது படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் சார். அப்புறம் PUC 1 வருஷம். 11 1 12. அதுக்கப்புறம் BSc 3 வருஷம். 12 அது 14. அப்புறம் MSc 2 வருஷம். 14 18. என்னப்பா இது? என்ன படிச்சிருக்கீங்க? 18வது படிச்சிருக்க. 18வது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே? இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே. இவனுங்கெல்லாம் எப்படிடா நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க? எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க? படிச்சா மட்டும் பத்தாதுங்க, கொஞ்சம் அறிவும் வேணும். அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா? இதனாலதான் உங்களுக்கு முன்னாடி இவங்க தலையெடுக்க கூட லாய்க்கல. முதலாளி, வேலை கொடுத்தீங்க, சந்தோஷப்பட்டேன். முதல்ல ஜாக்கெட்டுக்கு காஜா எடுக்க வச்சிட்டீங்களே. இல்ல, எந்த வேலையா இருந்தாலும் முதல்ல இதுல இருந்து ஆரம்பிக்கணும். முதலாளி, இந்த மிஷின்ல என்ன எப்போ உட்கார வைக்க போறீங்க? கண்ணா, மிஷினை பத்தி மாத்திரம் பேசாதே. நான் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். வேலைய பாரு. என்ன ஊசி கையில ஏறிச்சு? ஊசி அப்படிதான் ஏறும். முதலாளி,
கடைனா இப்படி இருக்க கூடாது முதலாளி. நான் ஒரு தடவை பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்க வேலையாளுக்க உட்கார்ந்து வேலை செய்யறதுக்கு தனி சோபா செட்டு, துணிங்க அடுக்கி வைக்கிறதுக்கு கண்ணாடி பீரோ, பொம்பளைங்க ஜாக்கெட் தைக்க வந்தா கூட்டிட்டு போறதுக்கு தனி ரூம். எதுக்கு? அளவெடுக்கத்தான். ஏய், நீ வேலைக்கு சேர்ந்து இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள பொம்பளை ஜாக்கெட்டுக்கு அளவு எடுக்கணுமா? வாங்கம்மா. ஏய், அளவு எடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தியே, இந்த பாட்டி கேடு. முதலாளி, நீங்க அளவெடுக்க வேண்டிய ஐட்டங்களை ஏட தள்ளாதீங்க. பாட்டிமா, உன் ஜாக்கெட் நாளைக்கு தான் ரெடி ஆகும். பையன் ஒரு மாதிரி. அப்படிதான். இதை இல்லாத போது வந்து வாங்கிட்டு போ. போ. ஏய், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ எங்கேயாவது பக்கத்திலேயே கொட்டிக்க. எனக்கு சாப்பாடு வந்துருச்சே. வந்துருச்சா? எங்க? அந்த பாருங்க. ஒரு வார சோத்த ஒன்னா டப்பாவில் அடைச்சு கொண்டாந்துட்டியா? இது ஒரு வேளைக்கு தான். இன்னும் தயிர் சாதம் எடுத்து வைக்க டிபன் கரையில் இடம் பத்தல. எங்க ஆத்தா பொட்டணமா கட்டி ஆரம்பிச்சு சொல்லிச்சு. நான் தான் எவன் கழுவுக்கண்ணாவது பட்ட போதுன்னு வேணான்னு சொல்லிட்டேன். சரிதான். உனக்கு கழுத்து கீழே வெறும் வயறு தானா? தம்பி, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடுறேன். இத பார்த்த உடனே வயிறு ரொம்பி போச்சு. நான் போய் லேசா பலகாரம் மட்டும் வந்துடுறேன். என் வீடு எங்க இருக்கு? வீட்டே மறந்துட்டீங்களா? பிள்ளையார் கோயில இருந்து 3வது வீடு. கரெக்ட். ஆமா, நீ அதை தெரிஞ்சு வச்சிருக்கிற? நான் இங்கதானே அக்கா கிட்ட அப்பப்ப தண்ணி வாங்கி குடிப்பேன். என்ன சொன்ன? அக்கா 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 தானே? அப்பா பொழைச்ச. ஒரு நாளைக்கு கடை இருக்கிறதே மறக்க போறாரு. அப்புறம் நான் தான் முதலாளி. என்னங்க பட்டி கேட்டா மிட்டாய் கடையை பாக்குற மாதிரி பாக்குறீங்க? காளமாடு பசு பாக்குற மாதிரி இல்ல. சரி சரி, டெய்லர் இல்லையா? ஏன் எங்களை பார்த்தா தைக்கிறவனா தெரியலையா? அப்ப நீங்க ஜாக்கெட்டுக்கெல்லாம் அளவு எடுப்பீங்களா? நான் பட்டணத்துல பெரிய பெரிய கடையெல்லாம் வேலை பார்த்திருக்கேன். அதை விட்டு என்னத்துக்கு கிராமத்துக்கு வந்தீங்க? இந்த டெய்லர் கடை படுத்து போச்சு. நீ வந்து உஸ்புடுன்னு சொன்னாரு, அதான் உஸ்பு வந்திருக்கேன். அப்ப நீங்க புதுவிதமா ஜாக்கெட் தப்பீங்களா? ஆமா, நீங்க எல்லாம் ஜாக்கெட் கொக்கி தானே வச்சிருக்கீங்க. நான் ஜிப்பே வச்சு தப்பேன். கலட்டுறதுக்கு சிரமமே இருக்காது. எனக்கு ஜன்னல் வச்சு தைச்சு தருவீங்களா? ஜன்னல் என்ன, பெரிய கதவே வச்சு தச்சு கொடுப்பேன். காத்தோட்டமா இருக்கும். இப்படி உட்காருமா. நீங்க நெளிச்சா எனக்கு எப்படி சரியான அளவு தெரியும். ரெடியா இருங்க. அங்க பாருங்க, ஒருத்தன் நம்மளையே முறைச்சு முறைச்சு பாக்குறான். கொஞ்சம் இரு, என் முதுவை மீறி எவன் உன்னை பார்க்க முடியும்னு பாக்குறேன். நீ மட்டும் சொல்லு, அவன் கைய கால உடைக்கட்டுமா? வேணாம். ஆமா, இதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கேயோ பாத்துருக்கேன். பண்ணையார் பழனியாண்டி செருவு மகன், ஆச மகன், அரும மகன், வடக்கு விநாயகன். பண்ணையார் மகனா நீங்க? பார்த்தா தெரியாது. ஆமா, நானும் உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே. வட்டி கடை சேட்ட மக சக்கு. அதுதான் பார்த்த உடனே பக்குன்னு பத்திக்கிருச்சு. ரெண்டுமே பெரிய இடம் தான். அப்ப நான் வரேன். எப்போ வருவ? நாளைக்கு வரேன். அடுத்த தடவை வரும்போது பவட துணி கொண்டு வரியா? போங்க, ஆசைய பாரு. அப்ப நான் வரேன். ஐயோ ஐயோ ஐயோ, சேட்டு சில்லறை என்ற மாதிரியே சிரிச்சிட்டு போறாளே. இவளை ஒண்ணுன்னா என்னணும். நாளைக்கு வரட்டும், எண்ணி போடுறேன். ஐயா, புதுசா வாங்கின பசுமாடு பால் கறக்க போனா உதைக்குது. ஆமாப்பா, காலையில நான் கூட கறந்து பார்த்தேன், இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்படியா? 3000 ரூபாய் கொடுத்து வாங்கின மாடு கறக்கலன்னா மடிக்கட்டியுமே. ஆடுற மாட்டை ஆடித்தேன் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தேன் கறக்கணும். நான் ஆடி கூட பார்த்துட்டேன், பால் கறக்க மாட்டேங்குது. அப்ப பாடிதான் கறக்கணும். அதுக்குதான் இந்த ஊர்ல ஒருத்தன் இருக்கிறானே பாட்டுக்காரன், அவனை கூப்பிட்டா பாடி கறந்துட்டு போறான். நீப்பா பாத்து போமா, பாத்து. டேய் தவிடு, போய் அந்த பாட்டுக்காரனை கூட்டு வா போ. ஏன் பாட்டுக்கார பாடினா தான் பால் கறக்குமா? நாங்க பாடினா பால் கறக்காதா? ஏன் அப்பத்தா இந்த பொண்ணு சட்டியை கொடு. சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. டேய் தண்டச்சோறு, என்னடா பண்ண போற? பால் கறக்க போறப்ப நீ நடத்து. இப்ப பாரு என் திறமைய. ட்ரியோ 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 சத்தியம் நீயே. ஐயோ அப்பா, ஐயோ ஐயோ ஐயோ. ஏப்பா கவுண்டர் பண்ணி வீட்டுல வாங்கினியா? என்ன இந்த உரதான் உரைக்குது. ஏண்டா தவிடு, உண்மையிலே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு. ரொம்ப அம்சமா இருக்கு. கவலைப்படாத, உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தர்றேன். ஏ மாறாதே ஏ மாற்றாதே. டேய் இங்க வா. என்ன? இந்த சட்டை ஏது? அதை விடு,
முதல்ல நல்லா இருக்கான்னு பாரு. ரொம்ப டாப்பு. ஆமா, இந்த வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே. ஆமா கிழிஞ்சிருக்கு. மேல இருந்து ரெண்டாவது பிச்சா இருக்காதே. ஆமா பித்தான காணா. நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்திருந்தேன், அது திருடிட்டு வந்தீடா திருட்டு பயல. ஏய் மரியாதை இல்லாம பேசாத. உன் சட்டனை சொல்லு, கள்ளித்தரம் வாங்கிக்க. எங்க பரம்பரையே வேறடா. பார்த்தாலே தெரியுது. விஷயத்த சொல்லு. உனக்கு முள்ளக்குடி தெரியுமா? முள்ளக்குடி. ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊரு பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில 2 ரூபாய் இருக்குமே, அதை எடு. என்ன 1 ரூபாய்? 100 ரூபாய்டா. நானும் தவிடும் கடலம் டாயும் தின்ட்டான். இதுக்கு சேர்த்து தின்னுங்க. இதையே சரித்திரம் சேர்த்து எழுதிக்கிறோம். இது கொடுத்து செவந்த கைடா. முருகனுக்கு அண்ணன்டா இந்த வடக்கு விநாயகம். வரட்டுமா? அத உட்காந்துருக்கானே, அவனுக்கு பல்புடி வாங்கி கொடுங்கடா. பாத்தியா தவிடு, நாம படிக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகன் தேருன்னு நம்ம கிட்டே ஏதோ சொல்லி குழப்பறானுங்க. நமக்கு தெரியாதா முல்லைக்கு தேர் கொடுத்தது அனுமார்தான்னு? இத நீ அவங்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? அவன் கிடக்குறான் சின்ன பையன், அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு நீ வாடா. டேய். டேய், அங்க வர்றது யாரா? கூப்பிடுறா. டேய், போடா. என்ன விஷயம்? டேய், எதுக்கு வந்தீங்க? எந்த ஊரு? கரட்டூர். கரட்டூரா? டீ கடை பாலனை பார்க்க வந்தியா? இந்த ஊர் ஜமீன்தார பார்த்து வேலை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். லோ, இவர்தான் என் ஜமீன்தாரே. கும்பிடுறேங்க. உங்கள மாதிரி நல்லவங்க யாருமே இல்லீங்க. என்ன சொன்ன? உங்கள மாதிரி நல்லவங்க யாருமே இல்லீங்க. பாத்தியா? இன்னொரு தடவை சொல்லு. உங்கள மாதிரி நல்லவங்க யாருமே இல்லீங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை. டேய், சொல்றா. பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வரிச்சுன சொல்றா. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை. உங்கள மாதிரி நல்லவங்க யாரும் இல்லீங்க. இன்னொரு தடவை. என்ன வேலை கொடுத்தா செய்வேன்? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். இந்தா இத வச்சுக்க. முதல்ல சொன்னேல அத சொல்லு. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். முதல்ல சொன்னேல அத சொல்லு. உங்கள மாதிரி நல்லவங்க அதானுங்களா? அதேதான். குடிங்க. இந்த வேலையா வேண்டாம் சாமி. டேய், டேய், டேய். டேய், டேய், டேய். செல்லம்மா, செல்லம்மா. என்ன ஐயா என்ன? அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா? பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஏண்டி என்னாச்சு? என்ன ஆச்சா? ஐயா கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு. ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்துருப்பியா? அத விடு. வேற சினிமாவுக்காவது என்ன கூட்டிட்டு போயிருப்பா? அடியே, அது அதுக்கு நேர காலம் வரணும்படி. வர்ற தை மாசத்துல இருந்து எனக்கு சுக்கிரதசை அடிக்கணும் சோசியாரம் சொன்னா கொட்ட போகுது. என்ன தேடா? இல்ல பாம்பு பணமுடி. வருஷம் பூரா இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பாரு, இன்னைக்கு நீ என்ன செய்த ஏது செய்த எனக்கு தெரியாது. 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. போய்யா. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது. இன்னைக்கு 50 ரூபா கொண்டு வந்தா தான் எல்லாமே. என்ன சாமி, ஆடு விலைக்கு வாங்கிட்டு போறது போல இருக்கு. ஆமா ஆமா. என்ன வேலை போகும்னு நீயே பார்த்து சொல்ல. என்ன ஒரு 100 140 ரூபா கொடுக்கலாம். அப்படியா? என் வம்சத்துலயும் ஒரு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒண்ணும் முடியலைங்க சாமி.
இந்தா வச்சுக்க. என்கிட்ட 140 ரூபாய் இல்லையே சாமி. அட பைத்தியக்காரா, நான் பணத்துக்காகவா இத குடுக்கறேன்? ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா? இந்தா வச்சுக்க. என்கிட்ட 50 ரூபா தான் சாமி இருக்கு. மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே. ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா? இருக்கிறத எடுப்பா. எடு. இந்தா சாப்பிடு. தங்கமான மனுஷன். டேய் வீராசாமி, சாமி பின்னாடி போலி ஜீப் வருது, அதுக்குள்ள உரிச்சு தின்று. தாயம்மா, வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன விஷயம்? இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா? ஏன் ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய் தானே இங்க வந்திருக்கேன். சரி வா. சரி பருப்பு சாம்பாரா? ஆமா, உனக்கு தான் 3 பொண்டாட்டி இருக்குது. ஏன் இப்படி சோத்து கலையிற? இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத. அவளுகெல்லாம் உன் கால் தூசிக்கு பெற மாட்டாளுங்க. கையடியா. சரி குழம்பு ஊத்து. மூக்க பாரு மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. தாயம்மா. யாரு உங்க வீட்டுக்கு விருந்தாடி இருக்காங்களா? ஏண்டி தாயம்மா, உன் பொண்டாட்டி குரல் மாதிரி கேக்குதியா? இந்திரியா? என் முன்னாடியா? ஐயோ நான் எங்க விளையாடுறது? பாத்ரூம் போய் வந்துட்டியா? சரி சரி, பாத்ரூம் நாரு என்ன பண்றது? ஏண்டி கூப்பிட கூப்பிட காது வைக்காம அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டு இருக்கேன்க்கா. கொஞ்சம் கலந்து வைப்பேன். இந்த பார், இப்ப வந்துடுறா. ஏக்கா காக்கா, ஏண்டி? ஒண்ணும் இல்ல. அடி எனக்கு தான், நீ எப்படி அவசரப்படுறா? ஐயோ போயா போயா டீ விடுறா. பெருசு டீ அதிகாரமா கேப்ப, காசு தான் கொடுக்க மாட்டேன். நாடா கொடுக்க மாட்டேன். அறுவடை முடியட்டும் வாங்கிக்க. இதே வார்த்தையை தான் பார்வர் சாப்பிடுன்னு சொன்னேன். அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சா? நம்ம கிட்ட எப்போ ஒரே பேச்சு. வேணா அவனை கேளு. நல்ல வேளை என் ஜவுளி தப்பிச்சு. அம்மா உங்க பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வாயா கருப்பு, பார்த்து பல வருஷமாச்சு. கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு போனவன் இப்பதான் வந்திருக்கியாக்கா? ஆமா, எத்தனை குழந்தைங்க? அதை ஏன்பா கேட்க கூடாதா? அதுக்கு இல்லப்பா, 5 குழந்தைகளை வச்சு அவசரப்படுறேன்ப்பா. 5? அதுல உனக்கு பிறந்தது எத்தனை? ஊரானுக்கு பிறந்தது எத்தனை? ஏய் கேக்குறேன்ல, பதில் சொல்றா. என்ன சொன்ன? ஐயோ ஐயோ, அடிக்கிறானே அடிக்கிறானே. ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ விடுங்க. ஐயோ என்ன எங்க தகராறு? அவரோட குழந்தை எல்லாம் உனக்கு பிறந்தது எத்தனை, ஊரானுக்கு பிறந்தது எத்தனைன்னு கேக்குறாரு. அவர் அடிக்காம என்ன அவன் கேட்டதுல ஒண்ணும் தப்பா தெரியலையே. என்ன டாக்டர் குழப்பறீங்க? நீ எல்லாம் ஒரு டாக்டராயா? பின்ன என்ன வக்கீலா? யோ அவசரப்படாத. உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனை பொண்ணு எத்தனை? பொண்ணு 3 ஆண் 2. இப்போ பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம்னாங்க, ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம். அதனால அது நமக்காக பிறந்தது. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லைங்களே, என்னைக்கா இருந்தாலும் ஒருத்தர் வீட்டுக்கு போக போகுது. அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்தா அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான். ஏன்னா அப்படித்தானே? அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? வேற அர்த்தமா தான் உதவி வாங்கிக்க. வேணாம். என்ன மொட்டையா கிட்டத்துல வந்துட்டா? தம்பி, நானும் ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு தான் வர்றேன். கடுமையா உழைக்கிறைய தவிர முன்னுக்கு வர்றதுக்கு வழிய காணமாப்பா. என்னையா சொல்ற? பின்ன என்ன தம்பி, முதலாளிய கைக்குள்ள போட்டமா, மிஷின் மேல ஏறி உட்கார்ந்தமா, கல்லாப்பட்டிய பார்த்தமான்னு இல்லாம சும்மாவே இருந்தா எப்படி? உன்னை நினைச்சா ரொம்ப பரிதாபமா இருக்கப்பா. முதலாளி எப்படின்னா கைக்குள்ள போடுறது? சுலபமான வழி. மணி 6 அடிச்சா கடையை பூட்டிட்டு வீட்டுக்கு போவார்ல, அப்படி பூட்ட வரும்போது முதலாளி நான் கடையில படுத்துக்கிட்டு பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லு. சொன்னா உடனே பிடிடாம பாரு எத? சாவிய. உடனே உன் மேல மதிப்பு வரும் பாரு, ஏறாம் பாரு. எதுல? மிஷின் மேல. மொட்டை, நான் ஒண்ணு என்னமோன்னு நினைச்சேன். ரொம்ப தங்கமான ஆளா இருக்கியே. ஆமா, இந்த யோசனை எல்லாம் உனக்கு எப்படி வருது? எல்லாம் பல கடை ஏறி இறங்கின அனுபவம் தான். எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான், இங்கிவனை நான் பெறவே. ஓ முதலாளி வர்றாரு, நான் இடத்தை காலி பண்றேன். பக்குவமா பேசி புத்திசாலித்தனமா புழைச்சுக்கோ. நடந்துக்கிறேன். இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் கண்ணா. முதலாளி, இங்க வாங்க. இதான் நம்ம கடை. அது சரி, இது நம்ம கடை. நீ யாரு? ஐயோ முதலாளி. ஓ காஜா பையன். இப்படித்தான் பொறுப்பா நடந்துக்கணும். இத பாரு, கடையை பூட்டிட்டு சாவி எடு, நேரமாச்சு. நமக்கு எது சாவி? கம்பி தானே. அட கம்பியத்தான்ப்பா மரியாதையா சாவின்னு சொன்னேன். முதலாளி, நம்ம ஊர்ல திருடங்க தொல்லை சாஸ்தி ஆகி போச்சு. இப்படித்தான் பாருங்க, பக்கத்து தெருவுல பூட்டை உடைச்சு எல்லா ஜாமான் அள்ளிட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதனால பொறுப்பா இருந்து கடையை நானே பாத்துக்கிறேன். என்ன சாமி ஆடுறீங்க? புள்ள இருக்குதுப்பா உன் பொறுப்பு உணர்ச்சியை பார்த்த உடனே. அப்புறம் வட்டுமா, கடையை பத்திரமா பாத்துக்க. இருங்க, இந்த பொறுப்பானவனுக்கு கொஞ்சம் செலவுக்கு பணம் கொடுத்து போங்க. போன மாசம் தானப்பா சம்பளம் கொடுத்தேன். நான் சேர்ந்து கொஞ்ச நாள் தானாச்சு. ஆமா, பணம் எதுக்கு? என் ஜாக்கெட் செலவுக்கு, என் பாக்கெட் செலவுக்கு. எவ்வளவு வேணுங்கிற? ஒரு 200 ரூபா கொடுக்க சம்பளத்தை கழிச்சுங்க. அடிக்கடி இப்படி பணம் கேட்டு இம்சை பண்ணக்கூடாது. அடுத்த வருஷம் போனஸ் சேர்த்து
மொத்தமா கொடுத்துருவேன். காலையில பாக்குறேன். கடையை நல்லா பாத்துக்க. கொஞ்சம் சைக்கிள் எடுத்துட்டு போட்டுமா? ஐயோ இது உங்க சைக்கிள். அப்ப என் வீட்டு வாசல் ஒரு சைக்கிள் நின்னுச்சு, அது யாருது? போய் பாக்குறேன். எல்லாம் எனக்கு தெரியும், பேசாம. எந்த சாய் பட்டம் திறக்க மாட்டேங்குது. எதுவும் பேசுங்க, எந்திரிச்சு போறான். சிவனா, இவனை பத்தி தெரிஞ்சுதான்டா வந்திருக்கேன். முதலாளி வந்திருக்கா, சாவியை கூடுறா. அதுக்கு சாவியாது, இந்த கம்பியை போடு வந்துடும். தோல் செருப்பு போடணும்னு ஆசை. விநாயகா, விநாயகா, கட்டையை கழட்டி கொடுப்பா. நீயே கழட்டிக்க. நமக்கே தச்ச மாதிரி இருக்கு. விநாயகா, வரட்டு வாப்பா, உடம்ப பாத்துக்க. டேய் டேய், வடக்கு எங்க இருக்கு? வடக்கு. இதையும் விடுவானே. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில். நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. யோ, இது என்ன பஸ்ஸா? கைய காட்டி நிறுத்துற? எங்க போறீங்க? கடைக்குத்தான். கடைக்கா? யார காவலுக்கு போட்டிருக்கீங்க? சரியான ஆளத்தான் யா போட்டிருக்கிறேன். அப்படியா? அவன மாதிரி கிடைக்காது ஐயா. அவன் காவல் தெய்வம் ஐயா. காவல் தெய்வமா? போய் பாருங்க அந்த காவல் தெய்வத்தை. பார்க்கத்தானே போறாங்க. போங்க. போச்சா போச்சா? எனக்கு போட்டியா கடை வைக்கணும்னு பார்த்தா ராவோட ராவா எவனோ எல்லாத்தையும் மொத்தமா தள்ளி இருக்கு போயிட்டான். மூஞ்சி பாவி. தள்ளியா தள்ளியா? ஐயோ ஐயோ, எந்திரா எந்திரா. தூக்கம் வருதுமா, இன்னும் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வரேன். வடக்கே எதுமா? கடை திறந்து கிடக்குது. கண்ணை மூடிக்கிட்டு எவ்வளவு சுகமா கனவு கண்டுகிட்டு இருக்கிறான். எல வடக்க தலை வச்சு படுக்காதரா, சுத்தமா வலிச்சுக்கிட்டு போயிடும்னு இப்ப கடையை தாராந்துட்டு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். எல எந்திரா எந்திரி. எல என்னையே முறிச்சிட்டு சோம்பல் வேற முறிக்கிறியா? என்ன கூட்டமா வந்திருக்கீங்க? துணி தைக்க வந்தீங்களா? உன்னை கிழிக்க வந்திருக்கிறான். ஏனா கடைய பாடுறா. ஐயோ முதலாளி, கடைய காணா, வித்து பிடிக்கல. கடைய காணும்னு என்னையே கேக்குறியா? உன் மேல பாரு. ஏன் என் மேல கண்ண? ஐயோ என் சட்டை கடமை, அதுக்குள்ள 200 ரூபாய் பணம் வச்சிருந்தானே. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி. கடைக்கு வழி. என் சம்பளத்துக்கு வழி. அட பாவி, கடையை நிர்வாணம் ஆக்கி விட்டியடா. என் சக்குவுக்கு ஜாக்கெட்லாம் தைச்சு வச்சிருந்தானே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? சக்குவுக்கு ஜாக்கெட் போச்சா? ஊர்ல இருக்கிற பொம்பளைங்களா எனக்கு பிராக்கெட் போட்டு உதப்பாங்க போல. போடா. 3வது வேலை போச்சு, முதலாளி சாகலையே. அம்மாடி, எல்லாரும் என்ன மன்னிச்சுக்குங்க. உங்க ஜாக்கெட் எல்லாம் திருட்டு போயிடுச்சு. இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு ஜாக்கெட் இல்லாம அலைங்க. தள்ளுங்கயா, தள்ளுங்கம்மா, தள்ளு.
இங்கதானே என் சைக்கிள் நிக்க வச்சிருந்தேன், எங்க போச்சு? யாராவது பாத்தீங்களா? பாக்கலையே. அட பாவி, கடைதான் திருட்டு போச்சு. சைக்கிள்ல வீடு வீடா ஏறி ஊர்கா பொட்டலம் போட்டு பொழப்பு நடத்தலான்னு பார்த்தேன். அதையும் ஒரு பையன் தள்ளிட்டு போயிட்டான். இனிமே சோத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்? வரலடா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். விவரம் கட்டவன். ஐயா கும்பிடுறாங்க. அட சே, வேட்டை கிளம்புது. யாரா நீ? பண்ணையார் பழனியாண்டி சிறுமக வடக்கு விநாயகா. ஓ, நீதானா? காலையிலயும் உங்க ஒப்பன் வேலை விஷயமா சொன்னாரு. இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மாதான். அம்மா என்ன சொல்றீங்க? மகாலட்சுமின்னு சொல்லுங்க. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன். தாறுமாறா பேசிக்கிறாங்க. அம்மா, ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க அம்மா. ஊர்ல உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க. தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது. வேலை போட்டு கொடுங்க. ஏய், நீ சும்மா ரெடி. அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பா ஆச்சுன்னா இவன் பதில் சொல்றது. அம்மா, உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க. எடுத்து சொல்லுங்கம்மா. பள்ளம் தண்டாதரா. நீ சும்மா இரு தம்பி, நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழுதான்? ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடிக்கிட்டு. ஏய், நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கிற? ஏய், இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா, உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? சங்கூதர வேலை. சங்கூதர வேலை தானே? எப்படி தம் பிடிச்சி ஊதுறன்னு பாருங்க. தம் பிடிச்சு நீ ஊத வேணாண்டா. பட்டணம் அமுக்குனீங்கன்னா போதும், கரண்ட்ல தானா ஊதிக்கும். அம்மா, எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்கள நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருன்னா அது காரணம் உங்க கழுத்துல தொங்குதே கனமான தாடிதாம்மா. நான் வர்றேம்மா. நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். ஒரு சிரட்டு கொடுப்பா. என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட? எவன் மாட்டினானோ? யோ, ஏன் அவசரம் மாதிரியே பேசுற? வாய கழுவியா? பஞ்சாயத்து போர்டு தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு. சங்கூதர வேலைக்கு போறேன். சங்கூதர வேலையா? பொருத்தமான வேலைதான். போ போ. மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட்டு, குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி, கரி என்ஜின் மாதிரி போக. என்ன சிரட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்துலடா பேசிச்சு? அறிவு கட்ட அர்ப்பணே. இந்த வசனத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கனே. பராசக்தியுடைய பக்தம் பேசுறேன்டா. இல்ல, நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன கடைக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு. நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. கிழிச்ச. அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா? சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபாய், தினசரி பிடிப்பு 2 ரூபாய். 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ ரொடக்குன்னு நசுக்கினது, ஊசி மணிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுக்கணும்? 150. இந்தா சோடா குடுப்பா. இந்தா பொங்கல். ஏனா ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு புள்ளைன்னா பெரிய மனுஷன் விட்டு புள்ளதான். புத்தி இல்லைனாலும் ரோசா இருக்குது. வாயா ஆரங்குளம் ஐயாவு. நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு. அவர் சைக்கிள் தான் அது, எடுத்துட்டு போகட்டும். அன்னைக்கு கடை களவு போச்சு இல்ல, அப்ப நான் எடுத்துட்டு போனேன். 2 தடவை பார்த்தாரு, ஞாபகமே வரல. இப்பவும் ஞாபகம் மறதியாத்தான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் முன் செய்யா. சைக்கிள் போச்சு சரி, முன்னாடி 2 தொங்குதே கோழி, அது யாருது? அது என்ன? சைக்கிளோட கோழி போனா பரவாயில்லையா? என்ன சங்குதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன வர சொன்னாரு? எங்க சங்குத ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு. அதான் சத்தம் கேக்குது இல்லையா? நீ வேற என்னையில வர சொன்னாரு? அதுக்கு முதல்ல காலையிலேயே வரணும். போயா. சங்குதர வேலை கிடைச்சது, அதுவும் போச்சா? என்னங்க 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 வாயில வச்ச மாங்கா
வைக்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்டுக்கு என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல மாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாங்காய தின்னுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பய கண்ணம்பட்டிக்கார அத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம் அதே மாதிரிதாங்க பயத்துல வாய பொளந்துட்டாருங்க. தின்னுக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிச்சுங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறோங்க. மாங்காய் கொண்டான், நல்ல பட்டம். எனக்கு சங்கூதர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? அம்மா மகாலட்சுமி, உன்னை இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா போன வாயா. நேத்து தரடா உன் வாயால சொன்ன நான் தீர்க்க சுமங்கரி மகாலட்சுமி என் கடுப்புல தொங்குற தாலிக்கு கனம் ஜாஸ்திட்டு சொன்னியடா. இன்னைக்கு என் தாலிய அத்துட்டு போயிட்டாடா பாவி. இந்த பாவி பைய வாயாலையா சொன்னாம்மா. தீர்க்க சுமங்கல் யாரு? நீ என் தாலிய ஏலம் போட்டானே, இவனுக்கு சங்கூதர வேலை வாங்கி கொடுத்தனே பாவி. இந்த பாவி பைய போற இடம் உருப்படாதம்மா. டேய், இனிமே இவன் எங்க வேலை செய்யாத படிக்கு கைய கால முடிச்சு போடுறான். இவனால நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. டேய், எங்க அவன புடிங்கடா. ஒரு சோடா கொடுப்பா. அப்பா என்ன பாக்குறீங்க? சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே. ஏன் கொடுத்த மாறா வேணுமா? கொளுத்த மாறா வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுயா. ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகராப்புல ஒரு நோஞ்சா மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கே. வச்ச புல்லு எதுவுமே திங்க முடியாம படுத்த படுக்க ஒரு மாடு இருக்கே. அதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கய்யா. சொத்த மாடா? கிளம்பி துண்டு போடு. ஏய் மோதிரம் மோதிரம்டா, பாத்து. யோ என்னையா மூணை பிடிச்சிட்டான்? வரல அப்ப 3000 தான். அப்ப 3000 தான். அந்த மாட்டுக்கு 3000. அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி. என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். அப்படியா? என் விரல் அவ்வளவு சீப்பா? 3 விரலுக்கு 3000 தான் கொடுப்பேன். ஏனாங்க 300 ரூபாய் போதுங்க. 3000 தான் கொடுப்பேன். யோ அவர்தான் குடுக்கறேங்கிறார வாய்க்குவியா வர லட்சுமியை தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி ரூபாயை கொடுத்துட்டு ரசீல கையெழுத்து வாங்கிக்க. இன்பமே வாசக்கு. என்னங்க வீட்டுல அம்மா அப்பா யாரும் இல்லையா? எல்லாரும் கல்யாணம் போயிட்டாங்க. வேலைக்காரன் அந்த தவிடு பையன் இருக்கான், அவனுக்கு கடலை உருண்டை கொடுத்து சமாளிச்சுக்கலாம். இத பாருங்க, எங்க அப்பா கொடுத்த 10 நாள்ல 6 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உங்க அப்பா கொடுத்த பணத்துல 3000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணிட்டேன். எப்படி செலவு பண்ணீங்க? அப்படி கேளு, விவரமா சொல்றேன். ஒரு அருமையான நோஞ்சா மட்டை வாங்கினேன். அது இப்போ வரணும்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் மண்டையப்படுத்தும். இருக்கிற பணத்தை வச்சு அதுக்கு ஒரு கல்லறை கட்டி போடுறேன். அந்த மாடு எப்பங்க சாகும்? கவலைப்படாத. அடிச்சுட்டாங்க. நம்மளுக்கு கல்யாணம். மாட்டு அமைக்காதீங்க, செத்து போகுது. போங்க போங்க, வெளியே போங்க. நீங்க தான் என் தெய்வம் தலைவரே. என் தெய்வம் நீங்க தான் தலைவரே. தெய்வமா? என்னடா சொல்ற? தலைவரே, இந்த மாட்டை இத்தனை வருஷமா நான் வளர்க்கிறேன். இது கண்ணுல மகாவிஷ்ணு தெரியற விஷயம் எனக்கே தெரியாது. இதை கண்டுபிடிச்சு 3000 ரூபாய் கொடுத்து வாங்கிருக்கீங்களே. நீங்க தான் என் தெய்வம் தலைவரே. நீங்க தான் தெய்வம். வாங்க. இந்த மாட்டு கண்ணுல மகாவிஷ்ணு தெரியாரா? இங்க வாயா. என்னையா இது? ஐயா, என் நிலத்தை வச்சு 15000 ரூபாய் கொண்டுட்டு வந்திருக்கேன். இந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மாட்டை அவுத்து விடுங்க ஐயா. எனக்கு கிட்ட வேடிக்கை காட்டினாலும் நான் பொழைச்சுக்கிறேன். எனக்கு வேணாம், எனக்கு வேணாம். ஐயோ நீயே சொல்ல. அவர்தான் கெஞ்சுறாருல, பணத்தை வாங்குங்க. ஆமா,
ஐயா கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த மாட்டை அவுத்து வர சொல்லுங்க. அவர்தான் கெஞ்சிராருல, பணத்தை வாங்கிட்டு மாட்டை கொடுங்களேன். ஐயோ சக்கு, அவன் 15,000 ரூபாய் தாமுங்கிறான். மூடிட்டு வாங்குங்க. தலைவரே, என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு, வாங்கிங்க. இப்படி மரியாதை திருப்பி கொடுக்குறே இல்லையா? வாயை திறந்து தொலைச்சிருவேன். அம்மா மகராஜி, நீங்க நல்லா இருக்கணும்மா. சக்கு சக்கு சக்கு, ஏன் பணத்தை வாங்கின? சும்மா இருங்க. 15,000 ரூபாய் அவருக்கு வேணாம் சொல்றீங்களா? ஐயோ, இந்த மகாவிஷ்ணு மட்டும் இல்ல, இந்த பணமும் சேர்ந்து சதி பண்ணுதே. இந்த 4 நாள்ல எப்படி நான் பணத்தை செலவழிப்பேன்? மூளையை செலவழிச்சா பணம் தானா செலவாகும். ஐயா பழனி, எல்லாமே ஐயாவோட யோசனை தான். இந்த மழையவே வாங்க சொன்னேன், ஏற முடியாதுன்றாரு. அதனாலதான் இதை வாங்கி இருக்கிறாரு. சில்லற வாங்கிட்டு இல்ல, நல்ல தோண்டியா மனத்தலையா? என்னப்பா பழனி ஆண்டி மகனா, கட்டாந்திர எதுக்குப்பா கடப்பாரில தோண்டிட்டு இருக்கா? இது ஏன்னா 20,000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். மேற்கொண்டு 1000 ரூபாய்க்கு தென்னை கண்டு வாங்கி நடுறேன். ஏட்டா டேய், உனக்கு அறிவு கட்டு போச்சா? கட்டாந்தல தென்னங்கன்னு வச்சா பட்டுல போகும். பட்டு போயிரும்ல? ஆமா. அதுக்கு தான் போய் வேலையை பாருங்க. உங்களுக்கு எல்லாம் வேலை இல்லையா? ஏய் வட்ட போட்டு, நீ தோண்டது போதும், மேலே ஏறி போ. ஐயா, என்ன உங்க கை ராசியான கை, நீங்க கை வச்சீங்கன்னா அவ்வளவுதான். வைங்க. இது கொண்டா எப்படி? ஏண்டா அறிவுமணி, என்னடா இது சத்தம் கேக்கு? பாறையில அப்படித்தான் கேட்போம். இது வேற சத்தமா இருக்கு. மம்பட்டி எப்படி? அறிவுமணி, என்னடா பானை? ஏதாவது சோத்த ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அட முட்டா போயலே, அது புதையலா. புதையலா? 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 ஐயோ, எல்லாம் தங்க காசா இருக்கே. பாண்டியன் காலத்து பொற்காட்சிகள் ராணி மங்கம்மா அணிஞ்சதோ. தம்பி, காரியமா தான் இந்த கட்டாந்தரைய வாங்கி இருக்குப்பா. இந்த இடத்துல புதையல இருக்கிற விஷயம் தெரிஞ்சாலும் வாங்கி இருக்க. விநாயகா, அதிர்ஷ்டக்காரன்பா. கோடீஸ்வரர் ஆகிட்டீங்க. கோடீஸ்வரனா? அப்ப எனக்கு சகுக்கு கல்யாணம் நடக்காதா? தண்ணி தண்ணி பண்ணி பண்ணி தண்ணி இருந்தா இங்க வந்துருக்க மாடா. புதையில ஒழிக்க வழி சொல்றா. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? பூமிக்கரையில எது கிடைச்சாலும் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அப்போ இத பஞ்சாயத்து போர்டுல ஒப்படைச்சிட்டா எனக்கு சக்குக்கும் கல்யாணம் தூக்கு. ஒரு வழியா புதையல அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்ட, அப்புறம் என்ன கல்யாணம் தானே? அவன் பணத்தை சம்பாதிக்க என்ன பாடுபடுறா. நான் பணத்தை செலவழிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அதை விடு. என் சொந்த கதை, என் சோக கதை. உன் கதை எப்படி? வீட்டுக்கு வீடு மாட்டு கொட்டா. வாங்கண்ணே. ஆமா. எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். இந்தாங்க. கொட்டாமா? உங்களுக்கு இல்ல, அவருக்கு. என்னது? மோர். விருந்தாளிய பக்கத்துல வச்சுக்கிட்டு எனக்கு மட்டும் மோர் தர்ற? அவருக்கு வேற மோர் கொண்டுறேனே. எது உரமாரா? இப்படித்தாப்பா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல. கோச்சுக்காதண்ணே, அவருக்கு வயித்து கடுப்பா இருக்கு, வயித்து உளைச்சலா இருக்கு, வயித்து பொறுமலா இருக்குன்னு சொன்னார்ல, அதான் மோர்ல மருந்து போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஐயோ தங்கச்சி, நீ சொன்னது பூரா எனக்கு இருக்கு. கொண்டா கொண்டா. ஐயோ என்னது? மெதுவா குடிப்பா. நீ இங்க இருக்க? ஜனக்கு ஜனக்கு நான் சொல்லி தர்ற கணக்கு. என்னாச்சு உங்களுக்கு? ஏதோ மோர் சாப்பிட்டேன், என்னென்னமோ பண்ணுது. பயமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். என்ன மாப்பிள்ளைன்னு சொல்றீங்க? உனக்கு இருக்க அறிவு வேற யாருக்கும் வரும். தனக்கு கிடைச்ச புதையிலே அரசாங்கத்துக்கிட்டே கொடுத்துட்டியே. திடீர்னு புதையல்னு சொல்றீங்களே, யாருக்கு வேணும்? காரியத்தையே கெடுத்துட்டீங்களே. 10 நிமிஷம் பொறுத்து வரக்கூடாதா? அரே, மருந்துன்னா மருந்து கவர்மெண்டே உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. என்னங்க சொல்றீங்க? பிபி, நம்ம மாப்பிள்ளே இல்லே மாப்பிள்ளே பாண்டியன் காலத்து துட்டே கவர்மெண்ட் கிட்டே கொடுத்ததுனாலே கலெக்டர் இவரே பாரு ஆட்டுகிறார். எனக்கு பாராட்டு வேணாம், பட்டமும் வேணாம், எனக்கு உங்க பொண்ணுதான் வேணும். நம்ம பேபி தெரியல. முதல்ல பாராட்டு, அப்புறம் புண்ணு. அடுத்தவன் காசுல சாப்பிடறதுக்கு ஆசைப்படாம மிஸ்டர் விநாயகம் தனக்கு கிடைச்ச பாண்டியன் காலத்து பொற்காசுகளை கவர்மெண்ட்ல ஒப்படைச்சிருக்காரு. ஆகவே இவர் சாதாரண விசுவாசி இல்ல,
தேச விசுவாசி, ராஜ விசுவாசி, இந்த கிராமத்து விசுவாசி. ஆகவே நம்ம கவர்மெண்ட் சார்பில் நான் இவருக்கு 1 லட்சம் ரூபாய்க்கான செக்கை ஹேண்ட் ஓவர் பண்றேன். ஒரு காலத்திலே நீ எதை தொட்டாலும் மண்ணா போச்சு. இப்போ நீ எதை தொட்டாலும் பொண்ணு ஆகுது. என் பொண்ணே உனக்கு கட்டி வைக்குது. இந்த செக்கு என் பொண்ணுக்கு நான் சீதனமா எடுத்துக்கிறது. பொதுவா மாப்பிளை தானே சீதனம் கொடுப்பாங்க. அதை மாற்றுவோம். செக்கு எனக்கு, சக்கு உனக்கு. இருக்கு. விடுங்க, கைய புடிச்சு கொடுத்தா மட்டும் போதுமா? மாலை மாத்தணும். அரே வாய், மாலே குடு. மாலே போடுங்க மாப்பிள்ள. நாங்க 2 பேரும் புடிச்ச மாட்டாடி தானே? இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறீங்களா? செக் எனக்கு தானே? ஒத்துங்க. அரே மாப்பிள்ளை, மாட்டேன். மாப்பிள்ளை